பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவின் சமாதானம். பிலிப்பியர் புத்தகத்தில் 3வது அதிகாரம் 18-19 வசனங்கள் இப்படியாக சொல்லுகின்றன. கிறிஸ்துவின் சிலுவைக்கு பகைவர்களாய் நடப்போர் பலர் உள்ளனர். அவர்களை பற்றி மீண்டும் மீண்டும் உங்களிடம் கூறியுள்ளேன். இப்பொழுதும் கண்ணீரோடு சொல்கிறேன். பிலிப்பு புத்தகத்தில் பவுல் யாரை பற்றி சொல்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவரை பற்றி அறியாதவங்களை பற்றி சொல்லலை, இயேசு கிறிஸ்துவை பற்றி அறிந்து ஞானஸ்தானத்தை பெற்று திருமுழுக்கு அந்த ப்ராசஸ் எல்லாம் தாண்டி ஆண்டவரை பற்றி இன்னும் ஆழமாக தெரிந்து கொண்டு, ஆனால் ஆண்டவருக்கு உள்ள அந்த தன்னுடைய வாழ்க்கையில் கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்காம உலக வாழ்க்கைக்கு அப்படியே போயிட்டு இருக்கிறாங்களே, அதாவது சிலுவைக்கு எதிராக. சிலுவை எதற்காக கொடுக்கப்பட்டது? நம் பாவங்களை மன்னித்து அவர் வெற்றி சிறந்தார். எப்படி? நம்முடைய பாவங்களை அவருடைய கல்வாரி மலையில், அவருடைய கல்வாரி திருச்சுலுவையில் எல்லாத்தையும் அடிக்கப்பட்டு நமக்கு வெற்றி கொடுத்தார். அந்த ஒரு எண்ணம் நமக்கு வரல. இயேசு கிறிஸ்து எனக்காகத்தான் மரித்தார், எனக்காகத்தான் அவர் உயிர் நீத்தார், எனக்காகத்தான் உயிர்ப்பித்தார் அப்படின்ற அந்த நினைப்பு இல்லாமல் எதை பற்றி நினச்சிட்டு இருக்கோம்? ஒரு சிலர் கூட்டம் எப்படி ஆண்டவரை தேடி போதா? அடுத்த வசனம் சொல்லுது, அழிவே அவர்கள் முடிவு, வயிறே அவர்கள் தெய்வம், மானக்கேடு அவர்கள் பெருமை, அவர்கள் எண்ணுவதெல்லாம் மண்ணுலகை சார்ந்தவை பற்றியே. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் தான் நினைக்கிறது, யோசிக்கிறது எல்லாமே விண்ணுலக சார்ந்த பற்றி தான் யோசிக்கிறாங்க. இப்போ இன்னைக்கு சர்ச்சுக்கு போகிற ஒரு கூட்டம் யார் ஆண்டவரை தேடி போகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு 3 வகை அந்த கூட்டத்தை படிச்சுக்கலாம். ஒன்று, யார் ஆண்டவரை தேடி போகிறாங்கன்னு கேட்டால், நான் கத்தோலிக்க திருச்சபையில் பிறந்துட்டேன், அதனால் எப்படியாச்சும் நான் சர்ச்சுக்கு போகணும், இல்லைன்னா எங்கள் அம்மா ஏசுவாங்க, எங்கள் அப்பா ஏசுவார், இல்லை இது என்னுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு சண்டே அட்டெண்டன்ஸ் போகிறதுக்காக ஒரு கூட்டம் சர்ச்சுக்கு போகிறதா இருக்கலாம். ரெண்டாவது கூட்டம் போகிறேன்னா ஒரு லிஸ்ட்டு ஒன்று வச்சுருப்பாங்க, எனக்கு இந்த தேவைகள் இருக்குது, இந்த தேவைகளை சந்திக்கணும், எப்படியாச்சும் ஆண்டவர்னு வேலை தொங்கிக்கிட்டு இருக்கிற இயேசு கிறிஸ்துவ கீழே பிடிச்சி இழுக்கிற வரைக்கும் ஒரு கூட்டம் வேலை செய்யும். இது நான் இதை நான் தப்பாக நினைக்க வேண்டாம். எங்களுக்கு வேண்டியதை கேட்கறது தப்பு கிடையாது, ஆனால் அதுக்காக மட்டும்தான் சர்ச்சுக்கு போகணுன்றது தான் தவறு. அடுத்து இன்னொரு கூட்டம் இருக்குது, அதுக்கு ஆண்டவரை பற்றி தெரியும், எல்லாமே தெரிஞ்சிருக்கோம், ஆனால் சர்ச்சில் ஒரு சில பொறுப்புகளை கையில் வச்சுக்கிட்டு அவர்கள் அந்த இடத்துல பாலிட்டிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. வரக்கூடிய ஆத்துமாக்களை ஆண்டவர்கிட்ட கொண்டு சேர்க்கறதுல அவங்களுடைய எண்ணம் இருக்காது. இந்த பொறுப்பை பார்த்துக்கணும், நான் தான் செய்யணும், நான் தான் இது பண்ணணும், என்கிட்ட கேட்காம யாரும் இது பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு பாலிட்டிக்ஸ் பண்ணுற ஒரு கூட்டமே சர்ச்சில் இருக்கும். ஆனால் இந்த 3 கூட்டத்தையுமே பவுல் என்ன சொல்கிறாரு? இது இல்லை, இது உலகத்தை சார்ந்த கூட்டம், இது உலகத்தின் தேவைகள், உலகத்தின் மாய கவர்ச்சிகளில் இருக்கிற கூட்டம். நம்ம மைண்ட் செட்டை மாற்றணும்னு சொன்னார். நான் எதுக்கு திரும்ப சர்ச்சுக்கு போனோம்? கல்வாரி மலையில் எனக்காக அடிப்பட்டார்ல, அவர் எனக்கான ஒரு திட்டத்தை வச்சிருக்கிறாரு. நம்மளாம் பிளஸ்ஸிங்க்கு ஆண்டவர்கிட்ட கேட்குறோம். நான் என்ன தெரியுங்களா சொல்லுவேன், இல்லை பைபிள் என்ன தெரியுங்களா சொல்லுது? நீங்கள் பிளஸ்ஸிங் கேட்கவே வேண்டாம். என்னைக்கு நாம் ஞானஸ்தானம் பெறப்பட்டோமோ அன்னைக்கு ஆண்டவர் நமக்கான விஷயங்கள், நமக்கு தேவையானதை அனைத்தையும் ப்ரிப்பேர் ஆகி வச்சிருக்கிறாரு. இதை பெற்றுக்கொள்ள வேண்டியது. இப்போ ஆண்டவர்கிட்ட என்ன கேட்குறோம்? நான் பெற்றுக்கொள்ள வேண்டியவன், ஆனால் இன்னும் எனக்கு கிடைக்கல ஆண்டவரே, எது எனக்கு தடையாக இருக்கிறது? நீங்கள் எனக்கு வாக்களித்த எந்த விஷயங்களும் எனக்கு கிடைக்கிறது இல்லை. என் வாழ்க்கை நான் எதிர்பார்த்த மாதிரி போல, என் வாழ்க்கை எங்கெங்கேயோ போயிட்டு இருக்கு, அடிபட்டுக்கிட்டு இருக்கிறேன். இதுக்கு என்கிட்ட உள்ள குறைகள் என்னது? இதுதான் 6 நாள் ஊர் முழுசும் சுற்றிக்கிட்டு இருக்கிறோம், ஆண்டவரை பற்றி யோசிக்காம. அந்த 7வது நாளாவது போய் அவர் பிரசனத்துக்கு முன்பு, திவ்ய நற்கருணை இருக்கு இல்லையா, அந்த பிரசனத்துக்கு முன்பு திருப்பள்ளிக்கு முன்னுக்கே போயிடணும். போய் நின்று, ஆண்டவரே நான் ஏதோ தவறு பண்ணியிருக்கேன், எந்த தவறு செஞ்சுருக்கேன் என்கிட்ட பேசுங்க ஆண்டவரே, என்று சொல்லுங்க ஆண்டவரே, உமக்கு எதிரான தவறு செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா வசனம் சொல்லுகிறது, நாம் இம்மையில், அதாவது இந்த உலகத்தில் உள்ளதை பற்றி தேடக்கூடாதான், பரலோகத்தை பற்றி தேடணும். இன்னைக்கு உள்ள முதல் வாசகம் ஆபிரகாம் பற்றி பார்க்குறோம்ல. ஆபிரகாம் கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் என்னது? இந்த வானத்தை நட்சத்திரத்தை பாரு, பெரிய நட்சத்திரம் இருக்கு அப்படின்னு சொல்லி, இந்த நட்சத்திரம் போல உன்னுடைய ஜனங்களை பெருக பண்ணுவேன்னு சொல்லிட்டு, நீ இந்த தேசத்துக்கு உரிமையாளராய் ஆவாய் அப்படின்னு சொல்லி தானே ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்தது. ஆனால் எபேசியர் புத்தகத்தில் என்ன தெரியுமா சொல்லுது? ஆபிரகாம் அந்த வாக்குத்தத்தத்தை மேல அவர் வாஞ்சியா இல்லையா? அவருக்கு கிடைச்சது தான், அவருக்கு சொன்னபடி அந்த அந்த நிலங்கள் அவருக்கு கிடைக்கப்பட்டது. ஆண்டவர் சொன்ன வாக்கின்படி அவருக்கு அனைத்துமே கிடைக்கப்பட்டது தான். ஆனால் அவருக்கு அதில் திருப்தி அடையவே இல்லையா? அவர் தேடுது என்ன தெரியுங்களா? மேலானவைகளை தேடினார். மேலானவைலாம் என்னது? பரலோக ராஜ்யம். அது ஆபிரகாம் அன்னைக்கு அவருக்கு காமிச்சாங்களோ இல்லையோ, இன்னைக்கு இயேசு கிறிஸ்து வழியாக நமக்கு காமிக்கப்பட்டிருக்கிறது. நம்ம தேட வேண்டியது பரலோக ராஜ்யம். பரலோகத்துக்கு என்ன தேவை? பரலோகத்துக்கு இன்னைக்கு என்ன தேவை? இன்னைக்கு எனக்கு என்ன நடக்குது? எல்லாமே பரலோகம் முடிவு பண்ணி தான் நடக்கணும்.
அன்னைக்கு பரலோகம் ஒன்று முடிவு பண்ணியிருக்கோம், ஹெவன் ஒன்று முடிவு பண்ணியிருக்கோம். அது நான் தெரியாமல், அதை பற்றி அறியாமல் நான் தவறு செய்யும் பொழுது, நான் வேறு வழியில் போகும்போது தான் எனக்கு இங்கே அடி விழுவுது. வேறு வகையில் போகும்போது தான் எனக்கு ஆசீர்வாதம் இல்லாத ஏதோ ஒரு காரியம் என்னை சுற்றி நடக்குது. எனக்கு மனக்கவலை வருது, எனக்கு சோறு வருது, எனக்கு தோல்விகள் வருது. ஆண்டவர் நம்ம தோல்வியில் மனக்கவலையில் இருக்கணும்னு விரும்புகிறதே கிடையாது. ஹெவன் நமக்கான ஒரு பெரிய திட்டத்தை வச்சுருக்கு. இவன்தோ யோபுவை போல நம்மளும் ஒரு சில என்ன சொல்லுவாங்க, ஒரு 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 டெம்டேஷன், நமக்கு ஒரு சோதனை காலத்தில் நடந்து போனாலும் அதுக்கு பின்னால் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சுக்கிட்டு தான் இருப்பார். இப்போ அதனால் நமக்கு வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் நம்ம யோசிக்க வேண்டியது, இது ஆண்டவர் கொடுத்தது, இது ஆண்டவருக்கு சித்தத்தின்படி நடக்கட்டும். ஒருவேளை நான் தவறு செஞ்சிருந்தேன்னா ஆண்டவர் என்னை மன்னிச்சிருங்க, அதுக்கு தாங்க நம்ம வச்சுக்க போகிறோம். அதான் வசனம் சொல்லுகிறது, நாம் இவ்வுலகத்தை பற்றி இல்லை, மீட்பரை பற்றி யோசிக்கணும். இவ்வுலக காரியத்தில் எனக்கு இது வேணும், அது வேணும், இப்படி பண்ணணும் இல்லை, அதெல்லாம் ஆண்டவரும் கொடுப்பார். உங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சா கொடுப்பார். நான் கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? இன்னும் நான் குறைவாக இருப்பதற்கு என்ன காரணம்? ஆண்டவரே, உங்ககிட்ட மோடு கூட நடக்க நான் மாசில் அப்படி தான் கேட்கணும். மாஸ்க்கு போகும்போது ஆண்டவரே எனக்கு இப்படி கொடுங்க, அப்படி கொடுங்க. இந்த விஷயம் தேவை இருக்கலாம், அது கொஞ்சம். ஆனால் அதிகமாக இருக்க வேண்டியது கொடுத்ததற்கு நன்றியும். ஆண்டவரே, உன் வழியில் நடக்கிறதுக்கு நான் எந்த இடத்துல நான் தவறி இருக்கிறேன் எனக்கு சொல்லுங்கன்னு சொல்லுங்கள். இந்த தவக்கால பயணத்தில் இதுதான் ஆண்டவர் நம்மள்ட்ட எதிர்பார்க்குறார். உடைந்த உள்ளத்தை தான் ஆண்டவர் எதிர்பார்க்குறார். பிரைஸ் காட். கிறிஸ்துவின் சமாதானம் இன்றைய நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும்.